90 நாள் பிஸ்னஸ் ஜெர்னியில் இன்னைக்கு 44வது நாள். எங்கள் அம்மா இன்னும் ஊர்லேருந்து வரல. ஸோ இந்த வீக்குக்கு தேவைப்படுற திங்ஸ்லாம் வாங்கி வைக்க சொல்லி லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. நம்ம புலம்புனது கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு போல. சரின்னு திரும்ப ஏற்றுறதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி ஸ்டாக் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே குழம்புக்கு மீன் வாங்கி வெட்டிட்டு கடைக்கு வந்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு மசாலாலாம் மெஷர் பண்ணி தான் போடணும். நானும் மறந்தாப்புல வெயிட் மிஷினை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஆப்போசிட்ல கறிக்கடை அண்ணாட்ட கேட்டேன். அவர் இதுல என்னப்பா இருக்குன்னு அவரே மெஷர் பண்ணி தந்துட்டாரு. சமைச்சிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு சப்பாத்தி மாவு வாங்கலன்னு. அப்புறம் அப்படியே குழம்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மாவு வாங்கிட்டு திரும்ப வரையில ஒரு சேல்ஸ் அக்கா ரூம் ரெஃப்ரெஷ்னர் வாங்கிக்க சொன்னாங்க. ஆக்சுவலா சேல்ஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஒரு கஸ்டமர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணா எவ்வளவு கடுப்பாகும்னு. சரி அவங்களுக்கு ஒரு சேல்ஸ் நடக்கட்டும்னு நானும் வாங்கிக்கிட்டேன். அவங்களும் தேங்க்ஸ் பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு கடையை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்லேயே சேல்ஸ் நல்லா போச்சு. எல்லாமே காலியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட டேவை எண்ட்